வாங்க மாமா. என்னாச்சு சார்? இவனுக்கு ஒரே இழப்பா இருக்கு, டாக்டரை பார்க்கணுமா? வாங்க போலாம். இந்த பக்கம் வாங்க. பார்த்து. எங்க அத்தைக்கு ஆஸ்துமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே, ஐ வில் டேக் கேர். தேங்க் யூ டாக்டர். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா சரியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இழப்பு வந்துச்சுன்னா இதை இப்படி எடுத்து வாயை ஆன்னு திறந்து இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இழப்பெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? இந்தாங்கம்மா, பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேங்க. வரேன் சார். சரிம்மா. ஹலோ. சொல்லுங்க டாக்டர். அந்த 3 நம்பர் பேஷண்ட் தானே? நான் இப்போ போய் பார்க்குறேங்க டாக்டர். ஐயா, சுருட்ட மாட்டேன் சொல்லுங்க. இந்த பிள்ளை தானையா? ஆசார பிள்ளையா இருக்கா. ஒத்த வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமையா. மாமா, முருகா நிறுத்துறா. போய் அம்மா அப்பா வீட்டில் விட்டுரு. சரி பாஸ். அம்மா பேரனோட விளையாடிட்டுருங்க. நான் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிப்பா. டேய் பார்த்து மெதுவாக கூப்பிட்டு போடா. சரி பாஸ். பஞ்சு வாங்கத்த. வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க மாமா. என்னத்த திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்மா, அப்படியே உன்னையும் பேரனை பார்த்துட்டு போலான்னு. சரி சத்த உட்காருங்க, இந்த வந்துடுறேன். அம்மா, பள்ளிக்கூடம் விட்டோன்னே என் மகனை கூட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. சரியா? நான் என் ஃப்ரெண்டோட விசேஷத்துக்கு போறேன். நான் வர்றதுக்கு ராத்திரி ஆயிருமா? சரி சரி, சாப்பிடு. சரி பாஸ், அது என்ன நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரி கருப்பு. பட்டா. உங்க அம்மாவை நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தப்போ அவங்க முன்னாடி சில விஷயத்த சொல்ல முடியல. அதான் நேர்ல வந்து பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா ரொம்ப முத்தி போச்சு. அவங்களுக்கு குளிர்ச்சியான பொருளெல்லாம் தரவே கூடாது. முக்கியமா தயிர், எலுமிச்சை பழம் இதெல்லாம் தராதீங்க. தண்ணி கூட சுட வச்சு தான் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கவுச்சி உணவா தாங்க. முடியாத பட்சத்துக்கு முட்டை, கருவாடு இதெல்லாம் தினமும் தாங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ணே, தொறானே 2 லெமன் சாதமும் தயிர் சாதமும் கட்டுங்க. உனக்கு வாங்க மாட்டியாமா? யாருக்கு? என் அத்தைக்கும் என் மாமனுக்கு தான். இந்த மருந்து பத்தி சொன்னது உனக்கு புரிஞ்சா? அத்தை, மாமா கடையில சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். என் ஒருத்திக்காண்டி ஏன் சமைக்கணும்னு அப்படியே போட்டேன். அதான் கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பா சாம்பார் எடுப்பா தம்பி. டேய் மோர்ரா. ஐயா டேய், என்னடா இப்படி மோந்து பார்த்துட்டு போறேன்? மோர்டா. ஐயா டேய் கருப்பியா, நீங்க சோறு போடுங்க. என்ன மோர் ஊத்த சொன்னா பூரா மோந்து மோந்து பார்த்துட்டு போறாங்கடா. மோந்து பார்த்துட்டு போறாங்களா? ஏய் யோ சுருட்ட, இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு என்ன பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கணும்யா? ஏய், நம்மளே இனிமே சாப்பிட வராங்க பாரு கஸ்டமர், அவங்கள செருப்பாலே அடிக்கணும். பா மண்டே ஆட்டிக்க வந்து சேர்ந்தாங்க. அண்ணே என்னடா என்னடா அது அடிச்சுக்கணும்னு சொன்னீங்களாண்ணே? அவன் எங்கடா? டேய் டேய் டேய், என்னடா டேய், என்ன செருப்பு கழட்டி அடிச்சிட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னா அடிச்சிட்டு இருக்கா? டேய் டேய் உன்னை கொல்ல விட மாட்டேன். டேய் என்னடா அடிச்சிட்டு கஸ்டமர் அடிக்க? ஐயோ 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 ஐயோ. என்னப்பா? வாப்பா. அம்மா
சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம்ப்பா. இன்னுமா பள்ளிக்கூடம் விடல? பேரனை பார்த்துட்டு ஊருக்கு போலான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் புள்ள எங்க? இன்னும் பள்ளிக்கூடம் விடல? உங்க ஆத்தால இருக்கிற ஆஸ்மா என் பிள்ளைக்கு ஒட்டிக்கணும்னு நான் தான் எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். வெட்டி புடுவ. யாத்தாடி அவங்க? கொன்று. என்னடா செல்லம், பள்ளிக்கூடம் விட்டனே நேரா தாத்தா பார்க்க வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா படிச்சு இங்கிலீஷ் பேசுனேன். வாங்க மாப்பிள்ள. வாப்பா போஸ், உக்காரியா? என்ன மாப்பிள்ள கவலையா வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. அம்மா ஆசையா பேரனை பார்க்கணும்னு சொல்லிச்சு. அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, இவனுக்கும் ஒட்டிக்கும்னு இங்க கொண்டு வந்து விட்டா மாமா. அப்படியா பேசுன அந்த சிரிக்க மக? ஏன்பா அவ சிலுவாய பேக்காம நீங்க வந்து பேசிக்கிருக்க? இந்தாப்பா புள்ளைய தூக்கிட்டு போ. புள்ளைய தூக்கிட்டு போய் மதுரை கிட்ட காட்டு. போ போ போஸ். கண்ணு யார் வந்திருக்கா பாரு. அப்பதான் பாட்டு பாரு. அப்பதான் மாதிரி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருக்கேன் பாரு. பள்ளிக்கூடம் விட நேரம் ஆயிருச்சா? இங்க பாரு. முதல்ல என் பிள்ளைய கொடு. ஓ சீக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒட்டிக்கிற போய். யார்கிட்ட நீ புள்ள பிடிக்கிட்டு இருக்க? குண்டு வாடி உன்ன. ஏய் இது எங்க புருஷன் முன்னாடி சண்டை. எமனா வந்து சண்டைய மூடி விடுறீங்க. விடுறீங்களா? வயசான காலத்துல அரளிவதி அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிறீங்க. வெக்கமா இல்ல? அடிச்சு கொண்டாங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? எங்க அம்மா தூக்கனால அந்த புள்ளைங்க எல்லாம் வந்துடா. போதிரி. நான் பாத்துக்கறேன். எங்க அம்மா விட்டு இந்த புள்ளைய புடுங்கற. ஏய் அம்மா, உன் வீட்டுக்கு நாங்கள் வந்து தப்புத்தம்மா, தப்புத்தான். இனிமே நாங்கள் வரமாட்டோம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போய் தொலைடி. அம்மா உன் பிள்ளைய மட்டும் பாருமா. அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பா நீ தானப்பா வேணும் வேலையும்னு உன் தங்கச்சி மகளை எனக்கு கட்டி வச்ச. 5 பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு சோறு போட ஒருத்த கூட இல்லையப்பா. இதுக்காகப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த காலால சைக்கிள் ஓட்டி எங்க எல்லாரையும் வளர்த்தியாப்பா. நீ தூக்கி வளர்த்தியா? நாம் பிறந்த செடியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க. காது குத்துனா வலிக்கு முன்னு கண்ண 2 மூடு நீங்க. கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீங்க. கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீங்க. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். டேய் நான் ஊருக்கு போயிட்டு வரைக்கும் பத்திரமா இருங்கடா. ஹாய். வாங்க. எத்தனை மணிக்குப்பா பஸ்? 8 மணிக்கு. இத வெச்சுக்கோ. என்னது இது? அத்தைக்கும் மாமாக்கும் வேஷ்டி சேலை வாங்கிட்டு வந்தேன். நீ ஊர்ல இருந்து வரும்போது அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்துரு. ஹாஸ்பிடல்ல அப்பாயின்மெண்ட்ல வாங்கியாச்சு. அவங்க கூடவே இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன்னை மருமகளை அடையறதுக்கு எங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். சரி அதை விட
வயசானவங்கள பஸ்ல எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. ட்ரெயின்ல கூட்டிட்டு வா. இந்த ட்ரெயின் டிக்கெட். இதெல்லாம் வேணாம், கேன்சல் பண்ணிடு. ஏன்? ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க தான் உலகம். எங்கள் ஊர் எல்லை கூட தாண்டினதில்லை. அதான் அவங்கள முத ஃப்ளைட்டில் ஏற்றி அழகு பார்க்க போகிறேன். வயசான காலத்துல அரளி வெடி அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்டாந்து திரிவீங்களே, வெக்கமா இல்ல? நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா காலையில் உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காட்சியா? அண்ணே பாண்டி, ஏய் நம்ம தம்பியை கொண்டு வர தள்ளி தள்ளிய பேர் தெரியுடா. பாண்டி நிக்காம ஓடுறா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை அம்மா கிட்ட உசுரோட ஒப்படைக்கணும். அண்ணே பாத்துனே ஓடா. விடக்கூடாது. ஏய் பாண்டி இவங்க யாரும் நெருங்க விட பாத்துக்கிறேன். செல்வம் பாண்டியை வெட்ட பாக்குறாங்க. வாடா போய் காப்பாத்தலாம். வாடா. ஏய்
எங்களுக்கு என்ன வாய்க்கா ஒரு சண்டையாடா சொல்றா உங்க வீட்டு பொம்பளை கிட்ட நாங்க என்ன தப்பா நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அதுதானே என் தம்பியும் பண்ணா உன் தம்பி என்ன பண்ண தெரியுமாடா பாண்டி எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலண்ணே காசு பணம் சம்பாதிக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் மோசமாக நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை போதை பொருளை நினைக்கிறவன் எங்கள் கூட புறம் தொலைஞ்சிட்டான். கேவலப்பட்டவன். உன் தம்பி கொன்னது சரிதான். இது தெரிஞ்சிருந்தா நாங்களே உன்னை கொண்டிருப்போம். தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க போஸ். போஸ் எந்திரி போகலாம். வாங்கப்பா போகிறோம்.